பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல நம்ம வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நேயர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒவ்வொரு மூலிகை சோப்பு, அப்படி இல்லாட்டி நமக்கு பிடித்தமான சோப்புகள் எப்படி செய்வது என்று நிறைய ஃபாரின்ல இருந்து கேட்கறவங்க பூராமே வாட்ஸ்அப்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன கூற வர அப்படின்னா நண்பர்களே, எதுவாக இருந்ததுனாலும் நீங்க யூடியூப்லயே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாரி கமெண்ட் பண்ணினீங்கன்னா மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனக்கோணங்கள்ல இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற 3600 மூலிகைகள் இருக்குதுங்க. அரசு முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட மூலிகைகளே அவ்வளவு இருக்குதுங்க. அதனால அந்த அனைத்திலையுமே நம்ம சோப்பு செய்யலாங்க. ஒன்று பவுடரா செய்யலாம், அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம், சூரிய புடம் போட்டு செய்யலாங்க. இந்த மாதிரி பல தலைப்புகள்ல பார்க்கிறோம். இப்ப நம்ம கடைசியா போட்ட வீடியோ பாருங்க, அரிசி மாவுல சோப்பு பண்ணியிருக்கிறோம். அந்த அரிசி மாவுல சோப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க எவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படிங்கறது பயன்படுத்தி பார்த்தாதான் நண்பர்களே தெரியும். அதனாலதான் நம்ம கடைசியா நம்ம அரிசி மாவு சோப்பு நம்ம போட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வரோம் அப்படின்னாங்க, காஃபி பீன் சோப். காபி தூள், தரமான காபி தூள், எந்த காபி தூளாக இருந்தாலும் இருக்கலாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு காபி விதைகளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல காபி பவுடர் இருக்குது. உங்களுக்கு எந்த இது பிடிக்குதோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கும் அவங்களுக்கு இது போட்டு நம்ம குளிக்கணும் பண்ணணும். ஏன்னா பெண்களோட முகப்பொழிவுக்கு என்ன பண்றாங்கன்னாங்க காஃபி பீனை யூஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அதே உடம்பு பூராத்துக்குமே முதல் செய்யறவங்க யாராக இருந்தாலும் 100 கிராமுக்கு நம்ம சோப்பு செஞ்சு பாருங்க அப்படின்னு நம்ம அனைவருக்கும் சொல்றோம். அப்பதான் மிக எளிமையா இருக்குங்க. 100 கிராமுக்கு 17.5 கிராம் கேஸ்டிக் சோடா, 35 கிராம் தண்ணி அல்லது டிஸ்டில் வாட்டர் அல்லது அக்வாஃபினா வாட்டர், எந்த வாட்டரா இருந்ததுனாலும் 100 கிராமுக்கு செய்யுங்க. அதுபோல இப்ப நம்ம செய்யறது பூரா என்ன சொல்ல வரோம் அப்படின்னாங்க, நம்மளுடைய நேயர்களுக்கு எப்ப செஞ்சீங்கனாலும் நம்ம எப்படி விளக்கெண்ணெய் கேஸ்ட் ஆயில் 5% சொல்றோமோ, அதுபோல பட்டரும் 10% ஆட் பண்ணிக்கோங்க. மீதி 85% தேங்காய் எண்ணெய், மற்ற ஆயில்களை பயன்படுத்துங்க. அப்பதான் அதனுடைய தன்மை நல்லா இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சர்மமும் நம்ம ஏன் கோகனட் ஆயிலே பயன்படுத்தக்கூடாதா, அதுதாங்க பயன்படுத்தணும். சுத்தமான தேங்காய் எண்ணெயா இருந்ததுன்னா அதுல குறைஞ்சபட்சம் வச்சாலுங்க 9 இருந்து 12% உங்களுக்கு கிளிசரின் இருக்குதுங்க. தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் அதிகப்படியான கிளிசரின் இருக்குதுங்க. மற்ற ஆயில்கள்ல எதுவுமே கிடையாது. நம்ம சருமத்துக்கு வேண்டிய மாய்ஸ்சரைசிங் கொடுக்கறது அந்த கிளிசரின் தான். சரியா நேயர்களே? அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கறது காஃபி பீன் சோப். காபி தூள்ல நம்ம சோப்பு செய்யணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப மொத்தம் எண்ணெயோட அளவு மொத்தமா நம்ம எவ்வளவு செய்யறோம் அப்படின்னா 500 கிராமுக்கு இன்னைக்கு செய்யறோங்க. அதுக்கு நம்ம என்னென்ன நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பட்டரு, அடுத்தது நம்ம பர்ஃப்யூம் இருந்ததுன்னா பர்ஃப்யூம் பயன்படுத்திக்கலாங்க, காஃபி பீன் பவுடரு, ரெண்டாவது கேஸ்டிக் சோடா. 100 கிராமுக்கு 17.5 கிராம் நம்ம சொல்றோம். அப்ப 500 கிராமுக்கு 87.5 கிராம் கேஸ்டிக் சோடா. அதனோட 100 கிராமுக்கு 35 கிராம் வாட்டர் சொல்றோம். அப்படிங்கிறப்ப 175 கிராம் வாட்டர்.
ரப்பர் நேயர்களே, இதை வந்து நம்ம தனித்தனியா நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். என்னென்ன வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறோம். எப்ப செஞ்சீங்கன்னாலும் இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்ல செய்யுங்க, அதுதான் முக்கியங்க. இதுக்காக வந்து நம்ம செய்யறது 500 கிராமுக்கு நம்ம இன்னைக்கு சோப்பு செய்யறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ எலக்ட்ரானிக் ஸ்கேல்ல கூட பயன்படுத்துறதாக சொல்றாங்க. தயவு செய்து அது மாரி பயன்படுத்த வேண்டாம். நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி 2 கிலோ 3 கிலோவுக்கு உண்டான இதை எடுத்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எல்லாரும் இதுவரையிலும் யூடியூபில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருந்தாலும் யாரும் சோப்பு செய்து சக்சஸ் பண்ணதாக இல்லைங்க. முறையை தெரிஞ்சுக்கிட்டாங்களே ஒழிய கரெக்டான அளவுகள் எந்த ஒரு நபரும் கூறவில்லை. நாங்கள் மிக தெள்ள தெளிவாக கூறுகிறோம். அதனால ஒவ்வொன்றும் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், பண்ணணுங்க. எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம தெளிவா பார்த்துடலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, இப்ப 500 கிராமுக்கு நம்ம சோப்பு செய்யறோம். எண்ணெயோட அளவு 500 கிராம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 10 கிராம் 10% நம்ம சொல்றோம் பட்டர். நேரிலே இப்ப 50 கிராம் நம்ம கேஸ்டிக் சோடா எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்ததாக ஒரு 25 கிராம் வந்து நம்ம விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறோம். காரணத்தை கொண்டுங்க அளவுகள் வந்து மாறக்கூடாது நேயர்களே, அதுதான் முக்கியங்க. அளவுகள் வந்து மாறுச்சுன்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு மாறுங்க. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிடும். இப்ப நாங்க சொல்றது பூராமே நடைமுறையில ஒவ்வொருவரும் எங்களுடன் அவங்க பேசுறப்ப என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்களோ அதை நம்ம நேரடியாக சொல்றோம். அதுபோல இந்த எதுவாக இருந்ததுனாலும் நீங்க சேஃப்டி மெஷர்ஸை கடைபிடிக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து பயன்படுத்தி பழக்கம் ஆயிடுச்சிங்க. கேஸ்டிக் சோடாலாம் வந்து ஒரு தடவை ஒரு குழந்தை வந்து கேஸ்டிக் சோடா வந்து தவறுதெல்லாம் கையில பட்டுருச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அதனால குழந்தைகளுக்கு மிக அருகில் வைக்கக்கூடாதுங்க கேஸ்டிக் சோடாவை. அதான் மிக முக்கிய நண்பர்களே. அடுத்தது பாருங்க, இப்ப இது பண்ணிட்டோம், பட்டர் எடுத்துட்டோம். இங்க பாருங்க, பட்டர் எடுத்துட்டோம், விளக்கெண்ணெய் 25 கிராம் ஊத்திட்டோம். இப்ப எண்ணெயோட அளவு நம்ம மொத்தமா எடுத்துக்க வேண்டிய பொருளோட அளவு 425 கிராம் கோகனட் ஆயில், 25 கிராம் விளக்கெண்ணெய், 50 கிராம் பட்டர். இதுதான் நம்மளுடைய மொத்த சோப்போடு தேவையான இதுங்க. ரெண்டாவது இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நேயர்களே, இங்க பாருங்க, 87.5 கிராம் கேஸ்டிக் சோடாவை 175 கிராம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். தனியா எல்லாமே கைக்கு இருக்கிற மாதிரி பக்காவா எடுத்து வச்சுக்கணுங்க. ரெண்டாவது நீங்க என்ன பண்றீங்களோ அதை வந்து உங்களுடைய கையில இருக்கிற மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்பதான் ஃப்ரீக்வெண்டா செய்ய முடியும். ஏனோ தானோங்கிறத செஞ்சுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க. 100 கிராம் ஒரு எண்ணெய் வேஸ்ட் ஆச்சுனாலும் அதனோட இது இப்ப பாருங்க, அதுக்காக நீ பணம் உங்களோடதாக இருக்கலாம். அது ஒரு விவசாயி எப்படி அந்த தேங்காய்க்கு பாடுபட்டு அதை கொண்டு வந்து அதை உற்பத்தி பண்ணி செக்குல ஆட்டி எத்தனை ப்ராசஸ் பண்ணி நம்ம கைக்கு வருது. அதனால முடிந்தவரை வேஸ்டேஜை தவிர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்க நேயர்களே. சரிங்களா? இப்ப காபி பவுடர் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோங்க. இன்னைக்கு நம்ம இந்த காபி பவுடரோட அளவு வந்து 40 கிராம் நம்ம சேர்க்கிறோம். புரியுதுங்களா? 8%, 8% இந்த எவ்வளவு எடை இருக்குதோ அந்த எடைக்கு உண்டான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் நேயர்களே. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த நம்ம பயன்படுத்துறப்ப ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம சேர்க்கிற பொருளோட தன்மைகளுக்கு தகுந்தாற் போல செட்டிங் சீக்கிரம் ஆயிடும். அந்த செட்டிங் சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பொருட்கள் வீணாயிடும். அதனாலதான் எல்லாம் கையில் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்றோம் நேயர்களே. இப்ப நமக்கு தேவையான பொருட்களை நம்மளுடைய இடத்துல இருக்கணுங்க, கன்வீனியன்டா இருக்கணும். ஏன்னா சீக்கிரம் செட் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது. சரிங்களா நேயர்களே? இந்த பாருங்க, இது வந்து இன்னும் கரையாமே இருக்குது பாருங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும்.
ஏன்னா இந்த இது நல்லா கரையணுங்க, பட்டர் வந்து நல்லா கரையணும். ரெண்டாவது காபி பவுடர் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோங்க 40 கிராம் 8%. இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம என்ன எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா நேயர்களே, இப்ப இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான வாசனை திரவியங்களும் பயன்படுத்த வேண்டியது இல்லைங்க. ஏன்னா காபி பவுடர்ல அதுக்கு உண்டான நேச்சுரலான கலரு, இரண்டாவதாக அதனுடைய மனமும் இருக்குது. ஏன்னா நம்ம செஞ்சு பார்க்கறது எல்லாமே 100 கிராமுக்கு நம்ம செஞ்சு பார்க்க சொல்றோம். சரியா நேயர்களே? நமக்கு என்ன தேவை இருக்குதோங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த மாதிரியான சோப்பு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதா நம்மளுடைய நோக்கம். அனைவருக்கும் இது நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். வருங்காலங்களில் இன்னொரு படி இருக்காம நீங்களே வந்து எங்களுடைய இடத்திலேயே உங்களுக்கு தேவையான சோப்புகளை செஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம். அதனுடைய டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடிய விரைவில் இருக்குது நேயர்களே. இப்ப நாங்க வந்து அடிக்கடி நிறைய பயன்படுத்துறதுனால பிளெண்டர் யூஸ் பண்றோம். புதுசா பண்றவங்க நல்ல ஒரு ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நேயர்களே இப்ப பாருங்க, இதுல நல்ல மனம் வருதுங்க, நல்ல மனம் வருது. புரியுதுங்களா? இதுக்கு வந்து கலரோ மனமோ வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து நேயர்களே. முடிந்தவரை வாசனை திரவியங்கள் நேச்சுரல் பர்ஃபியூமா இருந்தா பயன்படுத்துங்க. ஆர்டிபிஷியல் பர்ஃபியூமை வந்து நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ரெண்டாவது, நம்ம நேயர்கள் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக பர்ஃபியூம் கேட்கறாங்க. அவங்களுக்கும் ஒரு சிலருக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எவ்வளவுதான் இருந்ததுனாலும் மனம்னு ஒண்ணு வேணுங்கிறப்ப அது தவிர்க்க முடியல நேயர்களே. இப்ப இங்க பாருங்க, இது வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க, நல்ல மனமாவும் இருக்குது. நம்ம சொல்றபடி 87 கிராம் கேஸ்டிக் சோடா, 175 கிராம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோங்க. இதை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்ப நாங்க எதுக்கு உட்கார்ந்து செய்யறோம் அப்படின்னா விரிவா உங்களுக்கு நல்லா சொல்லணும், பண்ணணும். புரியுதுங்களா? ரெண்டாவது, இது எப்படி செய்யணுங்கிறது நீங்கள் இப்படி உட்காந்துட்டு செய்ய வேண்டாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எப்படி தேவைப்படுதோ அது மாரி வந்து செய்யுங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கேஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டு கிளாக் வைஸ் அது ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம காப்பி தூள் என்ன மனம் இருக்குதோ அப்படியே சேம் கேஸ்டிக் சோடாவோடையோ எண்ணெயோட கலந்தாலும் அந்த மனம் இருக்குதுங்க. இந்த நிமிஷம் வரையிலும் இருக்குது. செட் ஆனதுக்கு பிறகு இருக்கும் நினைக்கிறோம். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உலக நாடுகள்ல இருந்து கூப்பிடுறவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல கூப்பிடுங்க, கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல கூப்பிடுங்க. எங்களுக்கு நாங்கள் எப்போது சௌரியப்படுகிறோமோ அவைலபிள் இருக்கிறோமோ உங்களை நாங்க தொடர்பு கொள்றோம். ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்து டைம் டியூரேஷன் இருக்குது. அதனால கூப்பிடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். எப்போ இது பண்ணாலுங்க மிக்சிங் வந்து நல்லா இருக்கணும் நேயர்களே. எப்போ நீங்க சோப்பு செஞ்சீங்கனாலும் 100 கிராமுக்கு செய்யுங்க. நாங்க செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியா இதெல்லாம் செய்ய வேண்டாங்க.
நேயர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது என்னன்னா 100 கிராமுக்கு சோப்பு செய்யுங்க. அதே மாதிரி செட்டிங் ஆகலைன்னா கண்டிப்பா ஆகுங்க. ஏதாவது ஒரு டைம்ல வந்து செட்டிங் டைம் வந்துடும். டைம் டியூரேஷன் தான் அதிகமாகுமே தவிர மற்றது ஆகாது. எப்போ பார்த்தீங்கன்னாலும் நம்ம வீடியோக்களை முழுசா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் செய்யறப்ப பிராக்டிக்கலா ஒவ்வொருத்தர் சொல்ல ஏன் நாங்க நின்றுகிட்டு சொல்றதுக்கு பதிலாக உட்காந்துக்கிட்டு சொல்றோம் அப்படின்னாங்க, ஃப்ரீக்வெண்டா நம்ம பேசுறதுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் தகவல் வேணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்றோம் நேர்களே. இப்ப பாருங்க, இந்த சோப்பு மிக அருமையா வந்துருச்சுங்க. இந்த டைல என்ன பண்றீங்கன்னா ஈஸியா வர்றதுக்காக இந்த சிலிக்கான் டைல வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுங்க. போதும். செலவு இல்லாம செய்யணும் அப்படிங்கறதா நேர்களே நம்மளுடைய நோக்கம். சரிங்களா? இந்த சோப்பை வரும் காலங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, இந்த சோப்பையே எப்படி செஞ்சா எப்படி இருக்குது, அதனோட pH லெவல் எப்படி இருக்குது, ஒரு வாரம் அதிகபட்சம் 8 to 9 நாட்களுக்குள்ள பயன்படுத்துறதா இருந்தா நீங்க pH பேப்பரை வச்சு பார்த்துட்டு பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நேர்களே, இந்த சோப்புல மேல வந்து பொறியா வரும். சரிங்களா? அது எதனால வருது அப்படின்னா, இது ரியாக்ஷன் ஆகி இதனோட ஹீட் பூரா வெளியில வரணுங்க. வெளியில வந்துருச்சுன்னா அந்த மேல இருக்கிற 1 mmக்கு நீங்க எடுத்துருங்க. நீங்க எடுத்துட்டு பயன்படுத்தினீங்கன்னா மிக அருமையா இருக்கும் நேயர்களே. காஃபி பீன் சோப்பு ரெடி. சரி நேயர்களே, நம்மளுடைய சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்றப்ப ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதை வந்து அமைக்கிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய குழுவில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் முடிந்தவரை கொடுப்பார்கள். சரிங்களா நேயர்களே, மீண்டும் இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.